ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஹோப் எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ தான் ப்ரௌனி ரெசிபி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலி இது வந்து ஷார்ட்ஸுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஓகே ஒய் நாட் நம்ம வந்து இதை லாங் வீடியோவும் ஷேர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரெசிபியோடு ஷேர் பண்ணுறேன். 50 கிராம் வந்து ப்ரௌனி ரெசிபி தான். டார்க் சாக்லேட் வந்து 100 கிராமு, அது கூட வந்து பட்டர் 100 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ஓடிஜியில் கூட ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகம் வைக்கலாம். நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து அடியில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தையும் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டையும் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது நல்லா ஈஸியாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன் நான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மைதா வந்து 80 கிராமு, அது கூட வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொக்கோ பவுடர் 2 ஸ்பூனு, அது கூட வந்து ப்ரௌன் சுகர் அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சுகருக்கு தகுந்த மாதிரி ஒயிட் சுகர் வந்து ஒரு 70 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து மைல்டாக இருக்கும், சூப்பராகவுமே இருக்கும். அது கூட 80 கிராம் வந்து மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணலை. இருந்தாலுமே நல்லா சாஃப்டாக சூப்பராக தான் வந்துச்சு. நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனிக்கு வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் சாய்ஸ் தான், ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுறதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சாக்லேட் நம்ம உள்ள நிறைய லோட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி டைரி மில்க் தான் எடுத்திருக்கோம். என்கிட்ட மில்க் சாக்லேட் இல்லாத காரணத்தினால நான் வந்து டைரி மில்க் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் சாக்லேட் இருந்தால் கூட அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் மில்க் சாக்லேட். டைரி மில்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். எங்கள்கிட்ட இல்லை, எங்களுக்கு கிடைக்கல பட்சத்தில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். வெனிலா எசன்ஸ் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஓடிஜி வந்து 20 மினிட்ஸில் வந்து 180 டிகிரி வந்து நான் ப்ரீஹீட் பண்ணேன் ஓவனில். வந்து நான் பேக்கிங் ஷீட்டில் எதுவும் போடவே இல்லை. ஃபுல்லாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே நாங்கள் போட்டோம். நாங்கள் வந்து டம்ளர் மெஷர்மெண்ட் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அளவு மெஷர்மெண்ட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அளவு தான் நாங்கள் நிறைய டைம் வந்து டம்ளரில் அளவு பண்ணதுனால எங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் தெரியும், அதனால நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அளவோடு செய்யுங்க, அப்போ தான் சூப்பராகவே வரும். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹிட்டான ஒரு வீடியோனா இந்த ப்ரௌனி ரெசிபி தான். நான் ரேண்டமாக தான் எடுத்து போட்டிருந்தேன். அப்போ வந்து நான் ரெசிபி எதுவும் பார்க்காம நான் ரேண்டமாக எடுத்து போட்டிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஃபஸ்ட் டைம் அதை போட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ண சொன்னப்போ நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அவ்வளோ ரீச் கொடுத்துருந்தீங்க அந்த வீடியோவுக்கு. வந்து எனக்கு வந்து இன்னும் மறக்க முடியாது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 6 லேக் வியூஸ் போச்சு அப்படின்னு அந்த ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ மட்டும்தான் அவ்வளோ ரீச் கொடுத்துருந்துச்சு. நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மானிட்டேஷனே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து கொஷின் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது ஒரு Q&A கொஷின் வீடியோ கூட நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு ஃபுல் வீடியோ கூட ஷேர் பண்ணுறேன். நான் எப்போ சேனல் ஆரம்பித்தேன், எனக்கு எப்போ வந்து இன்கம் வந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் எது வருதோ அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து எந்த கமெண்ட்டு நிறைய லைக் வருது அப்படின்ற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது கொஷின் கேட்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வந்து கமெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னு பார்த்து நான் வந்து அதுக்கு ஒரு தனி விலாகாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா பேட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மூத்தியாக அப்படி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி சில்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நாங்கள் எந்த ஒரு சோடாவும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணல. இருந்தாலுமே பேக் பண்ணும்போது நல்லா கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 35 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். மேலே வந்து இந்த டைரி மில்க்லாம் வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 35 மினிட்ஸ் வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ப்ரௌனி வந்து ஃபஸ்ட் டைம் நான் செய்யும்போது ரொம்ப ஆசைப்பட்டு தான் ட்ரை பண்ணேன். நானும் நிறையா சேனலில் போய் கேட்டேன். எனக்கு வந்து சாப்பிடணும் ஆசையாக இருக்குங்கும்போது நான் கேட்டிருந்தப்போ நிறைய ரேட் சொல்லியிருந்தாங்களா. அப்போ வந்து இவ்வளோலாம் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்றதுனால தான் நான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிது ஓகே இதுக்குலாம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுது போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, நிறைய பேர் வீடியோவில் நான் ஷேர் பண்ணி பார்த்துருக்கேன். இதுக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க கேட்பாங்க, தெரியாதவங்க கேட்க மாட்டாங்க. உண்மையாக பட்டர்லாம் ரொம்ப ரேட்டு தான் அதிகமாக தான் இருக்கும். ஃபுல்லாக பட்டரில் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு டைம் குக்கரில் கூட செஞ்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ரெசிபி வந்து நான் வந்து ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வெட்டி முடிச்சோடனே ஃபுல்லாக எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் அவங்க கூட படிக்கிற பசங்களுக்குன்ட்டு
எல்லாமே பாக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போல் அவங்கள்ட்டையுமே, அதனால் வந்து ஃபுல்லாக பாக்ஸ்லாம் போட்டு எடுத்தாச்சு. நானே ஒரு பீஸை சாப்பிட்டு நினைக்கிறேன், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன், எப்படி செய்யணுங்கிற மெத்தடையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கூட நான் வந்து இதை எப்படி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட Q&A கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிதான், தான் டைம் இல்லாதனால என்னால் கேட்க முடியல. நிறைய கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ண நினச்சிட்ருக்கேன். ஏன் நிறைய டவுட்ஸுமே கேட்குறீங்க, உங்களுக்கு இன்கம் வந்துருச்சு அந்த மாதிரிலாம். நீங்கள் கேளுங்க, நான் வந்து கன்ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்கம் வந்து வந்துருச்சு, எவ்வளோ வந்துச்சு எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம், அதுக்கு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதையும் நான் ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.